நாடகத்தில் நடிக்க நடிகையரை வெளியூர்களுக்கு அழைத்து செல்லும் போது எம்ஜிஆர் மிகவும் கவனமாக இருப்பார். அவர்கள் வெளியில் வரக்கூடாது, ரசிகர்களால் தொந்தரவு ஏதும் ஏற்படவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார். எம்ஜிஆர் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த பிறகுதான் தன் பெயரில் நாடக மன்றம் ஒன்றை தொடங்கினார். அப்போது நடிகையர் கோவிலுக்கு போகவோ ஷாப்பிங் போகவோ எம்ஜிஆர் அனுமதிக்க மாட்டார். அவர்களை காரில் ஏற்றி அனுப்பிய பிறகே எம்ஜிஆர் தன் காரை எடுக்க செல்வார். சினிமாவிலும் வெளிப்புற படப்பிடிக்கு போகும்போது யாராவது தன் குழுவில் உள்ள பெண்களை கேலி செய்தால் அடித்து உதைத்து அந்த இடத்தை விட்டு அவர்களை அப்புறப்படுத்தி விடுவார். கங்கா கௌரி படத்தின் ஷூட்டிங் மைசூரில் நடந்தபோது சிலர் அங்கிருந்த ஜெயலலிதாவிடம், நீங்கள் கர்நாடகாவில் தான் பிறந்தீர்கள், அதனால் கன்னடம் வாழ்க, தமிழ் ஒழிக என்று சொல்லுங்கள் என்று வற்புறுத்தினர். ஜெயலலிதா தமிழ் ஒழிக என்று சொல்ல மறுத்துவிட்டார். கன்னடர்கள் படப்பிடிப்பு நடத்தவிட மாட்டோம் என்று கலாட்டா செய்தனர். இந்த விஷயம் தெரிந்து அருகில் வேறு ஊரில் ஷூட்டிங்கில் இருந்த எம்ஜிஆர் அங்கு வந்துவிட்டார். இப்போது படப்பிடிப்பு குழுவினர் அனைவரும் பாதுகாப்பாக உணர்ந்தனர். எம்ஜிஆர் இங்குதான் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார் என்று நம்பினர். மேலும் ஒரு படத்தில் மைசூரில் எம்ஜிஆரும் லதாவும் நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்பட்டன. அப்போது படப்பிடிப்பு இடைவேளை விடப்பட்டது. எம்ஜிஆர் சற்று தூரத்தில் அமர்ந்திருந்தார். அதை கவனிக்காத சில வாலிபர்கள் லதாவையும் மற்ற நடிகைகளையும் பார்த்து ஆபாசமாக பேசி சித்தரித்தனர். இதை கவனித்த எம்ஜிஆர் விரைந்து அவர்களுக்கு அடி உதைத்தார். அநியாயம் நடக்கும்போது ஸ்டண்ட் நடிகர்களை அழைத்து அடிக்க சொல்வோம் என்று எம்ஜிஆர் காத்திருக்க மாட்டார். எதிரிகள் மீது விழும் முதல் அடி அவர் அடியாகத்தான் இருக்கும். அவர்கள் தம் வாழ்நாளில் திரும்பவும் அந்த தப்பை செய்ய நினைக்காத அளவுக்கு பாடம் புகட்டுவதில் அவர் ஒரு நிஜ வாத்தியார்.